அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் என்டர்பிரனர். ட்ரேடிங் என்டர்பிரனர் ஆர் those who restrict themselves to buying and selling finished goods. They may be engaged in domestic and international trade. Their core strength lies in distribution and marketing. They get their income by way of commission and marketing அப்படிங்கிறாங்க. வணிக தொழில் முனைவோர், வியாபார தொழில் முனைவோர் பொருளை வாங்கி விற்கும் செயலில் மட்டும் தன்னை உட்படுத்திக் கொள்வார். சரி, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா என்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க, பொருளை வாங்கி விற்கிறத மட்டும் என்ன பண்ணுவாங்க, தன்னை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஈடுபடுத்திக்குவாங்க. சரியா? ட்ரேடிங் என்டர்பிரனர்னாக்கா வணிக தொழில் முனைவர், பொருளை வாங்கி விற்கிறத மட்டும் அவங்க ஈடுபடுவாங்க. இவர் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாடுகளிலோ பொருளை வாங்க வணிகம் செய்வார். உள்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொருளை என்ன பண்ணுவாங்க, வாங்கி அவங்க விற்பாங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் பொருளை பகிர்வதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் விளங்குகின்றனர். சரியா? அவங்க பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல இவங்க என்ன இருக்கிறாங்க, நல்ல ஒரு ரிசர்ச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி குறிப்பாக தங்களது தொழில் கழிவு முறையில் லாபம் ஈட்டுகின்றனர். இவங்க என்ன கமிஷன் பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறாங்க. சரியா? கழிவு முறையில் லாபம் ஈட்டுகின்றன. பொருளை வெற்றிகரமாக சந்தையிடுவது இவர்களின் பலம். சரியா? பொருளை வெற்றிகரமாக சந்தைக்கு கொண்டு போகிறது இவங்களோட பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரனர். சரியா? இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரனர்னாக்கா திஸ் ஆர் என்டர்பிரனர் who manufacture product to cater to the need of consuming public after identifying the need left unfulfilled by the manufacturer. Throughout, they may be small, medium and large entrepreneur. Industrial entrepreneur mobile the resources of various types and create an entity to manufacture the product or service. They add utility to product rolled out by them, which is termed as value addition அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறோம்னா தொழிற்சாலை தொழில் முனைவோர், இவர்கள் வாடிக்கையாளரின் தேவைகளை துல்லியமாக கண்டுணர்ந்து அவர்களின் தேவைக்கேற்ப பொருளை உற்பத்தி செய்யும் தொழிலில் முனைகின்றனர். சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளரோட தேவை என்ன, சரியா, கஸ்டமரோட நீட்ஸ் என்னங்க அது தெரிஞ்சு அவங்களுக்கு தேவை பூர்த்தி தேவை அக்யூரேட்டாக கண்டுணர்ந்து தேவைக்கேற்ப பொருளை என்ன பண்ணாங்க இவங்க அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க. இவர்கள் குறுந்தொழில் முனைவராகவோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் ஆஃப் கன்சியூமிங் பப்ளிக் ஆஃப்டர் ஐடென்டிஃபையிங் the need left unfulfilled by the manufacturer through அப்படிங்கிறாங்க. ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் என்டர்பிரனர். இண்டஸ்ட்ரி enterprise mobilize the research various type and create an entity to manufacture the product or service. They add utility the product to product rolled out by them, which is termed as the value additionங்கிறாங்க. அதே மாதிரி இவர்கள் குறுந்தொழில் முனைவோராகவோ நடுத்தர தொழில் முனைவோராகவோ அல்லது பெருந்தொழில் முனைவோராக இருக்கலாம். அல்லது பொருட்களை உற்பத்தி செய்யும் நோக்கில் பல்வேறு வள ஆதாரங்களை ஒன்று திரட்டி அவற்றை நிறுவனம் அமைத்து உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்கள். சரியா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா குறுந்தொழில் முனைவர், நடுத்தர தொழில் முனைவர் அல்லது பெருந்தொழில் முனைவராக இருக்கலாம்ங்கிறாங்க. இவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் நோக்கில் பல்வேறு வள ஆதாரங்களை ஒன்று திரட்டி என்ன பண்ணாங்க அவற்றை நிறுவனம் அமைத்து உற்பத்தி செய்யும் விற்பனை செய்பவர்கள் உற்பத்தி செய்த பொருளை பலவிதத்தில் மதிப்பு ஏற்றி அல்லது கூட்டி பொருளை சந்தையிடுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய அளவில் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி
ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் என்ன பண்ணு அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன பண்ணாங்க சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை பல விதத்தில் மதிப்பை வந்து ஏற்றி நிறைய வந்து என்ன பண்ணாங்க அது அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு இதை வந்து கொடுத்து கூட்டி பொருளை சந்தைக்கு இடுகின்றனர். அது கார்ப்பரேட் என்டர்பிரனர் கூட்டு பங்கு தொழில் முனைவோர். இண்டஸ்ட்ரியல்னாக்கா என்னது தொழிற்சாலை தொழில் முனைவோர். கார்ப்பரேட்னா கூட்டு பங்கு தொழில் முனைவோர். சரியா? கார்ப்பரேட் என்டர்பிரனர் இஸ் கால்டு ப்ரொமோட்டார். கூட்டு பங்கு தொழில் முனைவோர் என்பவர் நிறுவனத்தை கூட்டு பங்கு விடத்தில் தொழில் துவங்க முனைவோர் ஆவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா he sees takes initiative necessary to start an entity under corporate format. He arranged to fulfill the formalities to start a corporate entity under company law. Corporate entrepreneur assembles all the resources and put in place organization to run the business on a day-to-day basis. In the incorporate form of organization, ownership and management are separate. Corporate entities are registered under the Companies Act or under the Trust Act. Corporate entrepreneurs install a team of experts to manage the entity on a day-to-day பேசிஸுங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு பங்கு வடிவில் தொழிலை துவங்க முனைபவர் ஆவார். தொழிலை கூட்டுறவு அடிப்படையில் துவங்க தோற்று பணிகளை மேற்கொள்கின்றன. நிறுவன சட்டம் 2013 ஆண்டில் கூட்டு பங்கு நிறுவன சட்டம் விதித்துள்ள சட்டங்களை முறையை நிறைவேற்றி நிறுவனத்தை பதிவு செய்கின்றார். சரியா? நிறுவன சட்டம் கம்பெனி ஆக்ட் 2013 சரியா பிரகாரம் என்ன பண்ணிக்கிறாங்க தன்னோட நிறுவனத்தை வந்து பதிவு வந்து பண்ணிக்கிறாங்க. பதிவு செய்கின்றனர். இவரே நிறுவனத்தை ஏற்படுத்தி பலதரப்பட்ட வளங்களை திரட்டிய அன்றாட நிர்வாகத்தை நடத்த இயக்குநர்களாகவே அமைக்கின்றனர். சரியா? இவரே வந்து என்ன பண்ணுறாரு நிறுவனத்தை வந்து நடத்தி அவங்க பலதரப்பட்ட நிறைய வந்து ரிசோர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி டெய்லி டே-டு-டே ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாரு இவரே வந்து நடத்துகிறாரு. அதே மட்டும் இல்லாமல் அன்றாட நிர்வாகத்தை நடத்த இயக்குநராகவே அமைக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க ஒரு டைரக்டர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் கமிட்டி என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன உரிமையையும் வெவ்வேறு கூட்டு பங்கு நிறுவன வடிவத்தில் நிர்வாகமும் நிறுவன உரிமையும் வெவ்வேறு நபர்களிடம் உள்ளது. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் எப்பயுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் தனி மேனேஜ்மெண்ட்டு தனியாக ஓனர்ஷிப் தனியாக வந்து இருக்கும். சரியா? அதேமாரி